ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டி 50 66 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,317 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 273 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 77,928 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 58 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 57,147 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 71 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 31,194 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 453 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 28,279 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 3,623 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 3,623 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. 3,623 க்ரோஸுக்கு எஃப்ஐஎஸ் நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 1,864 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க, டிஎஸ் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டு எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் இந்தியன் மார்க்கெட்டில் ஜஸ்ட் 4 monthஸில் பார்த்தீங்கன்னா 93% குறைஞ்சிருக்கு. மார்ச்சில் எஃப்ஐஎஸ் எடுத்த அவுட்ஃப்ளோ 1.22 lakh crore, ஏப்ரலில் 70,000 கோடி, மேயில் 55,000 கோடி, ஜூனில் 49,000 கோடி, ஜூலையில் 9,000 கோடி அதாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து ஜூலையில் குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்கு, 9,000 கோடியாக குறைஞ்சிருக்கு. மேபி அது இன்னும் குறையலாம். மேபி ஆகஸ்ட்டில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து இன்ஃப்ளோ, அதாவது நெட் இன்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு நேம் எடுக்க சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்எஸ்டிஎலோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 98.2 crores பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 517 கோடியாக இருக்குது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆப்ரேட்டிங் இன்கம் 2.9% குறைஞ்சிருக்கு, 101 கோடியாக இருக்குது. மார்ஜினும் 22.7%லேருந்து 19.2% மார்ஜினும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 19.5% மார்ஜின் குறைஞ்சிருக்கு, 22.7%லேருந்து 19.5% மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. பட் என்எஸ்டிஎலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம். அது போக ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க வந்து செல் கால் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க பை ரேட்டிங், ஒருத்தங்க ஹோல்ட் ரேட்டிங், ஒருத்தங்க வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்எஸ்டிஎல் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணேன். அப்போ ஐபிஓ டைமில் என்ன கிடச்சிச்சு, அதில் ஒரு நல்ல லாபத்தில் எக்ஸிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்எஸ்டிஎல் ட்ராக் பண்ணுறதே கிடையாது. ஸோ இது வந்து இந்தியாவிலே 2 டெபாசிட்டரிஸ் தான். ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். அது வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட், நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், அந்த ரேஞ்ச் அதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ 2 டெபாசிட்டரி தான் உண்டு. இதில் இவங்க வந்து 1996 இன்கார்பரேட் ஆனாங்க. ஸோ இது வந்து என்எஸ்டியில் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸு. ஸோ குவார்டர் பேசிஸில் ரிசல்ட்ஸு ஒரு மாடரேட்டாக இருக்குது. பட் மார்ஜின் வந்து ரொம்பவே ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கு என்எஸ்டிஎலோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு அதானி வில்மர்னு முன்னாடி சொன்னோம், இப்போ ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது 350 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, 48% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20,048 கோடியாக இருக்குது. எபிட்டா 89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 693 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் 2.1%லேருந்து 3.5% எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலி இவங்களோட ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ண அந்த சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது. அதாவது ப்ராடக்ட் மிக்ஸ் சப்போர்ட் ஏர்னிங்ஸ்னால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி பிஸ்னஸோட ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் எபிட்டா 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. இ காமர்ஸ், குயிக் காமர்ஸ், அடுத்து மாடர்ன் ட்ரேட், இதில் இந்த குவார்ட்டரில் 27% க்ரோத் காமிச்சிருக்கு. குயிக் காமர்ஸ் ரெவன்யூ 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேட்டரிங் பிஸ்னஸ் 30% எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி போர்ட்ஃபோலியோவில் ரைஸ் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கேட்டகரியில் இருந்திருக்கு, 40% க்ரோத் காமிச்சிருக்கு. கோர் ஸ்டேபிள்ஸ், வீட் ஃப்ளோர், பல்சஸ், பெசன், போஹா இதுவும் ஒரு நல்ல ஹெல்த்தி டிமாண்ட் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. அடுத்து இண்டஸ்ட்ரி எசென்ஷியல் செக்மெண்ட் பார்க்கும்போது 13% வால்யூம் க்ரோத், ரெவன்யூவில் 28% க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மஹேந்திராவோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடரி கூட மெர்ஜர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் வந்து அவங்களோட அந்த மொரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடரி மஹேந்திரா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மொரிஷியஸ் லிமிடெட் அது கூட மெர்ஜர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் டவுட்டு கேட்டிருக்காரு கமெண்டில். அது வந்து இந்த ஐபிஓ பற்றி கேட்டிருக்கீங்க. ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஐபிஓ நானும் அப்ளை பண்ணி எல்லா ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காது. நமக்கு லக் இருக்க பேசிஸில் எப்போவாது ஐபிஓ கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 3-4 ஐபிஓ கிடச்சிருக்கு. டாடா கேபிட்டல் கிடச்சிருக்கு, அதில் பெருசாக லிஸ்டிங்னு கிடையாது. அடுத்து இன்னொரு ஐபிஓ எனக்கு கிடச்சி, அதில் ஒரு நல்ல லிஸ்டிங் இருந்துச்சு. என்எஸ்டிஎல் கிடச்சி, ஐ திங்க் எனக்கு ஒரு 3 to 4 ஐபிஓஸ் எனக்கே கிடைச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இது போக நிறைய ஐபிஓஸ் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்காம போயிருக்கு. ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது கால் ஃபர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி எந்த ட்ரிக்குமே கிடையாது. மேபி இப்படி ட்ரை பண்ணலாம், மல்டிபிள் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணலாம்.
இப்போது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒர்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களோட ஃபாதர் மதர் அவங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணலாம். அவங்களோட சிப்ளிங்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மூலமாட்ட ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஐபிஓ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அமௌண்ட் நிறைய தேவைப்படும். பட் அப்படி ட்ரை பண்ணி ஐபிஓ கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் அப்படி அப்ளை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மினிமம் ஒரு 15%, 20% அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி இருந்தால் தான் மார்க்கெட் வந்து ஒருவேளை லிஸ்டிங் ஆகிற சமயத்தில் ஏதாவது நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது, அந்த சமயத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10% நமக்கு ஐபிஓ லிஸ்டிங்னு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதனால் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுல ட்ரிக்ஸு அப்படி எதுவுமே கிடையாது. நான் ஒருக்கா ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்து அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஐபிஓ வந்து ஷேர் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு கம்பெனி மாதிரி இருக்கிறது மாதிரி எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, எனக்கு அப்ளை பண்ண தெரியும், அது வந்து எனக்கு கிடச்சா ஓகே. இப்படி தேர்ட் பார்ட்டி மூலமாட்டலாம் அது வந்து சரிப்பட்டு வராது. அதாவது நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், அவங்களே ஐபிஓ நமக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களாம், அதில் நம்புற மாதிரியா இருக்குது. ஸோ அது மாதிரி யாராவது கால் பண்ணி இல்லை அது மாதிரி ஏதாவது கம்பெனிஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்பிடாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்று, இல்லை அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணலாம். இதுதான் பெஸ்ட்டு வே. இந்த தேர்ட் பார்ட்டி மூலமாட்டு ஃபண்டு கொடுக்குறோம், அவங்க ஐபிஓ வந்து நமக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அது மாதிரிலாம் போய் சிக்கிக்காதீங்க. அடுத்து எலக்ட்ரான் இன்டர்நேஷ்னல் ஷேரை பற்றி பேசுங்க ப்ரோ. 1190 ஷேர் இருக்குது, 32 ஆவரேஜ். பட் இப்போ 15 ருபீஸில் இருக்குது. இந்த எலக்ட்ரான் இன்டர்நேஷ்னலாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நாங்களாம் முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போது இந்த எலக்ட்ரான் இன்டர்நேஷ்னல் சேனலில் பேசும்போது 200 மேலெல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அதோட ஆல் டைம் ஹை வந்து 423 ரூபா. பார்க்க நாளெல்லாம் 5% அப்பர் சர்க்கியூட்டுன்னு தான் இருக்கும் அந்த ஷேர். பார்க்க நாளெல்லாம் 5% அப்பர் சர்க்கியூட்டுன்னு தான் இருக்கும். ஆக்சுவலி இதோட 50 வீக் லோ பக்கம் தான் இருக்குது. 15.3 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது 50 வீக் லோ. நான் அன்றைக்கி 15.7 க்ளோஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 15 ரூபாவில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்ச் மாதிரி எனக்கு தெரியலை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 3 வருஷத்தில் 31% காலியாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 3 வருஷத்தில் 31% காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் அதை அப்போவே சொன்னேன், இது வந்து பார்க்குற ரொம்ப வொலட்டிலிட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சு எனக்கு. பட் அவங்க கண்டினியூஸாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி எனக்கு படுது. இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து எலக்ட்ரான் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னா ஓன் ஒப்பீனியன். நான் இது வந்து ட்ராக் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இது எனக்கு புரியவே இல்லை அந்த ஸ்டாக் ஸ்டார்டிங்லேருந்தே. டெய்லி பார்க்குறனால 5% இருக்குது, அப்பர் சர்க்கியூட்லேயே இருக்கும். இப்போ பார்த்தா படிப்படியாட்டு அப்படி மொத்தத்தில் காலியாக இருக்குது. 6 மாதத்தில் மட்டுமே 65% டவுன் ஆகிருக்கு. ஒரு வருஷத்தில் பார்க்கும்போதும் 65% டவுன் தான் காட்டுது ஆவரேஜாக. 5 இயர்ஸ் நீ பார்க்கும்போது 59% டவுனுன்னு காட்டுது. ஸோ எலக்ட்ரான் இன்டர்நேஷ்னல் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஓன் ஒப்பீனியன் அது வந்து எனக்கு புரியவே இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், 5% அப்பர் சர்க்கியூட் போகுது, இப்போ 10 அப்படி போன வேகத்தில் அப்படி கீழே மாற வந்திருக்கு. எகெயின் மேபி உங்களோட ஆவரேஜை தாண்டினா பாருங்கள். ஸோ இது மாதிரி ஹை வொலட்டிலிட்டி ஸ்டாக்ஸில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 20% டவுன் ஆயிருக்கு, 2318 கோடியாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, 345 கோடி ஒரு ஒன் டைம் லாஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.9% டவுன் ஆயிருக்கு, 60,794 கோடியாக இருக்குது. எபிட்டா 5.7% டவுன் ஆயிருக்கு, 9,264 கோடியாக இருக்குது. மார்ஜின் 15.5% 15.2% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த குவார்ட்டரில் மொக்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இது போக போர்டு பார்த்தீங்கன்னா 4.8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அந்த ரேஞ்சில் எக்ஸ்பேன்ஷன் பிளான் போட்டிருக்காங்க. அவங்களோட நீலச்சல் இஸ்பட் நிகம் லிமிடெடில் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பிளான் போடுறாங்க. இதோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 33,873 கோடி அந்த ரேஞ்சில் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். டாடா ஸ்டீல் இப்போ இருக்கிற ரேஞ்சில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு நவரத்னா PSU ஸ்டேட்டஸில் இருக்கிற கம்பெனி. இவங்களோட ஆர்டர் புக் கிட்டத்தட்ட 18,000 கோடி இருக்குது. சப்மரைன்ஸ் ஷிப்யார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேஸில் இருக்கிற கம்பெனி. டிஃபென்ஸ் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனி. நெட் ப்ராஃபிட் 21.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 549 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃபார் த குவார்ட்டர் 12.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,943 கோடியாக இருக்குது. எபிட்டா 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 446 கோடி. எபிட்டா மார்ஜின் 11.5% 15.2% எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 3,081 கோடியாக இருக்குது. ஆர்டர் புக் 18,218 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் 2,319 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸோ இப்போதைக்கெல்லாம் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட், ரெவன்யூ, மார்ஜின், எபிட்டா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கோல்கேட் பாம் ஆலிவோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனோட ஜாஸ்தி வந்ததுனால நொமுரா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க.
2550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க கோல்கேட் பாம் ஆலிவுக்கு. இது வந்து கோல்கேட் பாம் ஆலிவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாரன் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 566 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4921 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட இந்தியன் ரெவன்யூ 2157 கோடியாக இருக்குது, 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் ரெவன்யூ 418 கோடி, 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ லான்ச்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய மார்க்கெட் ஷேரும் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெர்மனியில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு 318 கோடி ரெவன்யூ, 3% க்ரோத் காமிச்சிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சப்ளை டிஸ்ட்ரப்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரேசில் ரெவன்யூ 277 கோடியாக இருக்குது, 27% க்ரோத் காமிச்சிருக்கு. இது டாரன் ஃபார்மசிட்டிகல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்விக்கியோட Q1 ரிசல்ட்ஸில் 791 கோடி நெட் லாஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6812 கோடியாக இருக்குது. எபிட்டா 954 கோடியிலேருந்து 650 கோடியாக லாஸாக இருக்குது. லாஸு தான் எபிட்டா. ஸோ இந்த குவார்ட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து மொக்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே லாஸ் மேக்கிங் கம்பெனி, பெருசாக நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு 4 பிஸ்னஸ் யூனிட் வந்து டிமர்ஜர் பண்ணியிருக்கிறாங்க. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸு, வேதாந்தா பவர், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், இப்படி ஒரு 4 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா அலுமினியம், இப்படி ஒரு 4 கம்பெனிஸ் டிமர்ஜர் ஆகிருக்கு வேதாந்தா லிமிடெட்லேருந்து. இப்போ அடுத்து வேதாந்தாவோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தனியாட்டு டிமர்ஜர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வேதாந்தா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. அடுத்து சாம்பல் ஃபெர்டிலைசரோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 544 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5027 கோடி. மார்ஜின் எபிட்டா 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 851 கோடியாக இருக்குது. மார்ஜின் 13.3%லேருந்து 16.9% மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிஸ்னஸ் நீ பார்க்கும்போது 5 பிஸ்னஸ் செக்மெண்ட்: ஓன் மேனுஃபேக்சர் ஃபெர்டிலைசர், காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர், காப் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல்ஸ், ஸ்பெஷாலிட்டி நியூட்ரிஷன் அண்ட் சீட், அடுத்து டெக்னிக்கல் அமோனியம் நைட்ரேட், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ஓனாட்டே வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஓ ஏதோ டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ரெக்கார்ட் டேட், பேமெண்ட் டேட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருண் மிஸ்ரா வந்து சிஇஓட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க வேதாந்தா. ஸோ இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q1ல் ப்ராஃபிட் 35% டவுன் ஆயிருக்கு, 888 கோடியாக இருக்குது. ரெவன்யூவும் 0.5% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 16334 கோடியாக இருக்குது. எபிட்டா 31% டவுன், 1511 கோடியாக இருக்குது. மார்ஜின் 13.3%லேருந்து 9.3% குறைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் வால்யூம் 5.4% அந்த ரேஞ்சில் டொமஸ்டிக் வால்யூம் ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் ஒரு டெம்பரவரி ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரப்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் ஹோல்சேல்ஸ் ஒரு 5% க்ரோத் காமிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் 19% டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. வேதாந்தாவோட ரிசல்ட்ஸ், வேதாந்தா லிமிடெட் அதோட ரிசல்ட்ஸ் 5294 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் தான் இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24205 கோடியாக இருக்குது. எபிட்டா 13% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 8501 கோடியாக இருக்குது. மார்ஜின் 30.7%லேருந்து 35.1% மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேதாந்தா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டீசல் எக்ஸ்போர்ட்டை யூரோப் அண்ட் பிரேசிலுக்கு ஜூலையில் அதிகப்படியாட்டி ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா குஜராத்தோட அந்த 4th குஜராத் பிளானில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனுவல் கெப்பாசிட்டி 2.9 மில்லியன் யூனிட்ஸ் அந்த ரேஞ்சில். இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. அதிலே கிட்டத்தட்ட 25288 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஹன்சால்பூர் ஃபெசிலிட்டியில். ஸோ 4th பிளான் விரைவில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க மாருதி சுசுகி. விட்டாரா அங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது போக அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி 10 lakh யூனிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வர சான்சஸ் இருக்குது இந்த ஹன்சால்பூரில். மணிசாரில் 9 lakh யூனிட்ஸு, குருகிராம் அண்ட் கார்கோடா பிளான்ஸில் தலா 5 லட்சம் கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி அங்கே வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஃபைனான்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5986 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 23% க்ரோத் காமிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் டோட்டல் இன்கம் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக மேக்ரோ எக்கனாமிக் ப்ரொவிஷன்ஸ் அது ஒரு 296 கோடியாக இருக்குது. லோன் லாஸஸ் அண்ட் ப்ரொவிஷன் 13% டிக்ளைன் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் NPA 1.2% இருக்குது, 1.28%லேருந்து. நெட் NPA 0.63%லேருந்து 0.49% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 60% இருக்குது. இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
ஐஆர்எஃப்சியோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1927 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8261 கோடியாக இருக்குது. நெட்வொர்த் 58,791 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் 1.48% இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு growth இல்லை இந்த குவார்ட்டரில். 4.85 lakh crore வந்து 4.79 lakh crore ஆட்டு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐஆர்எஃப்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது 66 கோடி அன்சேஞ்சாக இருக்குது. ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 893 கோடி. எபிட்டா 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 132 கோடி. பட் மார்ஜின் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கு 15.6%லேருந்து 14.7% ஆட்டு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.